ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நம்ம இப்போ யுவர் பியூட்டிஃபுல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ராமாவோட முன்னாடி எபிசோடில் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னென்னு பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ நான் இதை ஒரு டைம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், அதனால் தெளிவாக கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஐ லவ் அப்படி சொல்ல வராரு. அதுக்குள்ளார அந்த பக்கமாக வந்து எல்லா டீனேஜர்ஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோ பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படின்ட்டு ஒன்றா பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனையாயிரும், அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிறாங்க. நான் சொல்கிறது கேட்டுப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் காதுகிட்ட போயிட்டு ஐ லைக்யூன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக போகிறது யாருன்னு சொல்லி பார்த்து நம்ம ஹீரோயின்னு தெரிஞ்ச உடனே இது கோமினம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பக்கமாக கோமினம் போகிறதையும் ஹீரோ கூட இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து இப்போ ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லதையெல்லாம் நினச்சி ஒரே சந்தோஷம்தான். பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, பூவெல்லாம் சுற்றி பூக்கிற மாதிரிலாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஹீரோ ஐ லைக்யூன்னு சொன்னதையவே திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து ஒரு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போகிற வரவங்க எல்லாருமே யார் இந்த பையன் லூசு மாதிரி இங்கே உட்காந்து சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் இப்படி சந்தோஷப்பட்டுருக்கிறதெல்லாம் வந்து கார்லேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. சந்தோஷமாக சரி ஓகே அதாவது சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வந்து ஹாசனை காட்டுறாங்க. ஹாசன் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு பக்கத்து சீட்டை பார்த்துட்டு எனக்கு தெரியும் வரமாட்டான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் ஏன் சொன்னேன்னா அட்லீஸ்ட் என்னோடய ஃபீலிங்ஸையாவது நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்லிட்டேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாசன் வந்து சேடாக இருக்கார். இப்போ யூஹை காட்டுறாங்க. யூஹை வந்துட்டு அந்த மொபைலில் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து அந்த நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியை பார்க்க போனது அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஃபேன்ஸ் எடுத்து நெட்டில் போட்டுட்ருப்பாங்க. கொமினாம் பார்க்குறதுக்காக ஹீரோ போயிருக்காரு, அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ சொல்லி போட்டு விட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து யூஹை பார்த்துட்டு எதுக்காக இவங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு வா காரில் உட்கார கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே வெக்கம்தான் நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கே. வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து காரில் உட்காந்துக்கிறாங்க. காருக்குள்ளாரே வெக்கப்பட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அதை பற்றி கேட்கலாமா, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன் நீ லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படிலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு உன்னோட பர்மிஷன்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஒன்று வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த வார்த்தையை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை வேண்டாம் அவனை மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எனக்கு அது சரியாக கேட்கல நீங்கள் சொன்ன வார்த்தை, திரும்ப இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்தா, அப்படியா கேட்கலன்னா விட்டுடு பரவாயில்ல, அது சொல்லவே நினச்சிக்கோ நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ வேண்டாம் நான் அந்த லைக்குங்கிற வார்த்தையை அப்படியே மனசுக்குள்ளாரையே வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன், நான் திரும்பவும் அவங்ககிட்ட இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனே வந்துட்டு சரின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு வந்து பாஸ்தா பிடிக்குமா, டூ யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த லைக்குங்கிற வார்த்தையை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு விக்கல் வந்துடுது. உடனே அதை வச்சுட்டு வேணும்னே நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு வந்து சுஷி பிடிக்குமா, டூ யூ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தான் கேட்டு டூ யூ லைக் இட்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் லைக்குங்கிற வார்த்தையை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு விக்கல் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா சரிவா போய் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் சாப்பிட போயிடுறாரு. ஒரு ஹோட்டல் போயிட்டு அவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த ஃபிஷ் உங்களுக்கு செட் ஆகாது, இது உங்களுக்கு உடம்புக்கு சேராது, கொடுங்க நான் இது சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோட்ட இருந்து வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்படி சாப்பிட்டு இருக்கும் போது அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்மளை 2 பேருமே வந்து கொமினாம மீட் பண்ணுறதுக்காக ஜோ போனாங்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே மிஞ்சி போனாலுமே ஏதாச்சும் ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஃபேன் ஃபிக்ஷன் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா நம்மளுக்குள்ளாரையே ஒரு லவ் ஸ்டோரி வந்து பசங்க லவ் பண்ணுற மாதிரிலாம் இவங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க இமேஜின் பண்ணி. அந்த மாதிரி எனக்கும் ஜெரோமிக்கு ஹாசனுக்குலாம் கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்டோரி யாரோ இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போது ஜெரோமி போய் பின்னாடி வந்து கண்ணை புத்துறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹாசன் தானே சொல்லி கேட்கும் போது, ஓ அப்போ ஹாசன் தான் மைண்ட் ஃபுல்லாகவே இருக்கானா, என்னோட ஹார்ட் ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். நம்ம ஜெரோமி வந்து ஹார்ட்டை தொட்டுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்லும் போது அங்கே வந்து ஹாசன் வந்துட்டு ஷாக் ஆகி இந்த கிளாஸை உடச்சிட்டு இதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு ஜெரோமி இருந்துட்டு
இப்போ இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்காங்களே அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஜெரோமி எங்கே இருக்கான்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கான். அங்கே வந்துட்டு அவங்க எல்லா சாங்கும் போடும்போது லாஸ்ட்டாக வந்து ஃபேன்ஸ்க்காக அவன் வந்து ஒரு சாங் பாடி அவங்ககிட்ட பேசி இந்த ஷோவை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் வந்து இந்த சாங் வந்து ஹீரோயினுக்காக பாடணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த சாங் இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் அந்த மாதிரி பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரொடியூசர் வராங்க. அவங்ககிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நான் க்யூட்டான ஒரு சாங் பாடுவேன்னு அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு கேக் எடுத்து சாப்பிட போகிறான். அந்த கேக்கில் வந்து ஸ்மைலி ஃபேஸ் இருக்குது. நான் பாடுற சாங் கேட்ட உடனே கொமினாவுக்கும் இந்த மாதிரி ஸ்மைலான ஃபேஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது நெட்டில் வந்து நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ஹீரோ ஒன்றா இருக்கிற மாதிரி வந்தது இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே இவர் எதுக்காக போயிட்டு கொமினா பார்க்கறதுக்காக போனார் தேவையில்லாமல், ஏன் அவங்க 2 பேரும் இப்படி நின்றுருக்காங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு அவன் அங்கேருந்து நான் உடனே போய் ஜோவை பார்த்தே தீரணும், நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கான் ஜெரோமி. இப்போ ஹீரோவும் ஹீரோயினையும் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. நம்ம மேனேஜர் ரொம்ப கோவப்படுறாரு ஹீரோ மேலே. நீ எதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போன, இவ்வளோ எதுக்கு கூப்பிட்டு வந்த, என்ன நினச்சிட்டு இருக்கேன்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோவும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இவன் என்ன பண்ணுறான்னு இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையை ஹக் பண்ணுறாரு. ஹீரோயினை ஹக் பண்ணும்போது ஹீரோயின் உடனே பிகி நோஸ் வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மேனேஜர் இருந்துட்டு ஓ இந்த பிகி நோஸ் உனக்கு தான் வைக்கிறாளா, அப்போ ஹாசனுக்காக பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இனிமேல் இவர்கிட்ட பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட மேனேஜர் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ நீ இவ்வளவு நாளாக இவனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தியா, இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லாமல்ல, நாங்கள்லாம் ஹாசன் தான் நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஏன் இப்போ உங்களோட 3 பேர் இருக்கானுங்க, நல்ல பசங்க 2 பேர் இருக்கும்போது இவனை எதுக்காக பண்ண, இவன் ரொம்ப வந்து புடிவாதக்காரன் திமிரு பிடிச்சவன், இவனை போய் உனக்கு எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயினே வந்துட்டு எப்போன்னு தெரியல, திடீர்னு ஒரு டைம் அவர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்துட்டு ஜெரோமி வந்து அங்கே நின்று கேட்டுறான். கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்போ உனக்கு வந்து ஜோவை பிடிச்சிருக்கா, நீ ஜோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையாட்டுறாங்க. உடனே ஜெரோமி அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறான். ஜெரோமி பின்னாடியே நம்ம மேனேஜரும் ஹீரோயினையும் போயிட்டே இருக்காங்க. அவன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறனால ரொம்ப ஸ்பீடாக போயிடுறான். அதனால மேனேஜரும் ஹீரோயினையும் வந்துட்டு காரில் வந்து அவன் எங்கே வைப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அவன் எங்கே தேடியும் கிடைக்கல. இப்போ ஸ்டைலிஷ் ஒன்றா இருந்துட்டு சீக்கிரமாக அவங்ககிட்ட அவனை கண்டுபிடிங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு லைவ்ல வந்து அவன் பாட வேண்டிய கட்டாயம் இருக்குது, இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜரும் ஹீரோயினையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அங்கே ஒரு பஸ்ஸு போகுது, பஸ்ஸை பார்த்த உடனே அவன் பஸ்ஸில் தான் ஏறி இருப்பான், ஒரு ட்ரெஷர் பஸ் அவனுக்குன்னு இருக்கு, அதில் தான் ஏறி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாங்க. அது எந்த பஸ்ஸு எந்த பஸ் ஸ்டாப்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா பஸ்லையும் ஏறி நான் செக் பண்ண போகிறேன் தேட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ஸில் வந்து ஏறி பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு ஜெரோமியை காணோம். அப்படியே தேடிட்டு வேற எந்த பஸ்ல ஏறிப்பான்னு தெரியல. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இந்த பஸ் ஸ்டாப் பார்க்கும்போது அங்க வந்து ஒரு பஸ் வருது, அதுல வந்து ஜெரோமி உட்காந்துருக்கான். அதனால நம்ம ஹீரோயினையும் ஓடி போயிட்டு அவனை பஸ்ல வந்து நிறுத்த சொல்லி பஸ் தட்டிகிட்டே இருக்காங்க. பஸ் ரொம்ப தூரம் போய் தான் நிறுத்துறாங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க, ஜெரோமின்னு கத்திக்கிட்டே. அதுக்கப்புறமா பஸ்ல ஏறினதுக்கு அப்புறமா ஜெரோமி கிட்ட போய் நிக்கிறாங்க. ஜெரோமி இருந்துட்டு ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக இங்கே வந்த, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். நம்ம ஹீரோயினையும் ஒன்றுமே பேசாமல் நின்றுருக்காங்க. எதுக்காக உனக்கு அவனை பிடிச்சிச்சு, ஏன் என்னை பிடிக்கல, நான் உனக்காக இந்த ட்ரெஷர் பஸ்ஸை பற்றி சொன்னேன், நான் வந்து ஜூலியை வந்து உன்னை பார்த்துக்க சொல்லி சொன்னேன், நான் உனக்காக நிறையா பண்ணுனாலும் எனக்கு வந்து உன் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஆனால் நீ என்னையெல்லாம் விட்டுட்டு ஏன் அவனை லவ் பண்ண, ஏன் நானாக இருக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினையும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அவங்களும் அழுகுறாங்க. இப்போ ஹீரோயினையும் போயிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஜெரோமி வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜெரோமிக்கு ஒரு கால் வருது. அந்த ஸ்டைலிஷ் ஒன்றா தான் கால் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் சாங் பாட வந்தாங்களோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஜெரோமி வந்துட்டு நான் இங்கே இருந்துட்டு சாங் பாடுறேன், ஃபோன்லேயே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால வந்துட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ வந்து சந்தோஷமாக அந்த சாங்கை பாடணும், சந்தோஷமாக வந்து ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சாங் அவன் எழுதியிருந்தான். இப்போ வந்துட்டு அது சோகமாக பாடுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு சாங்கை பாடுங்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு நான் சீரப் பண்ணுறதுக்காக இந்த சாங் பாடுறேன்னு இல்லை, நீங்கள் வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் எப்போவுமே வந்து உங்களோட மனசுலையே வச்சுட்டே இருக்காதீங்க, ஒரு நாள் நீங்கள் எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் போயிடும், ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்தளவுக்கு சேட்னஸ் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஜெரோமி ரொம்ப எப்போவுமே ஜாலியாக இருக்கிற பையன் இந்த அளவுக்கு அவன் சோகமாக பேசுறதை நம்ம ஹீரோயினாலேயே தாங்கிக்க முடியல. ஹீரோயினையும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெரோமி அந்த சாங்கை பாடுறான். அதில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே அவன் எழுதியிருக்கான் ஃபுல்லாக. அந்த சாங்கெல்லாம் வந்து அழுதுகிட்டே அவன் பாடுறான். அவனால் அந்த சாங்கை பாடவே முடியல. ஒரு வழியாக அந்த சாங்கை வந்து ஜெரோமி பாடி முடிச்சிடுறான்.
உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெரோமி இருந்துட்டு எப்படி இருந்தாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை என்னோட ஃபீலிங்ஸை, அப்புறம் எதுக்காக நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் இருந்துட்டு ரொம்ப சாரி என்னால் இவ்வளோ கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெரோமி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னால் இதுலேருந்து நான் நல்லா தான் இருக்கேன், நான் சரியாயிருவேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியல, இருந்தாலும் இந்த பஸ் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாமே மறந்துடுவேன், ஓகே ஆயிடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து பஸ்ஸு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் ஜெரோமி இறங்குறதுக்கு முன்னாடி ஜெரோமி சொல்கிறான், இந்த பஸ்ஸை விட்டு நான் இறங்கின உடனே பழைய ஜெரோமியாக ஜாலியாக ஃபன்னியாக மாறிடுவேன், நீயும் வந்து இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நீயும் வந்து பழையபடியாக என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டு உடனே ஹாப்பியாக திரும்பி ஏன் இன்னும் இறங்காமல் இருக்க, வா கோமி நம்ம கீழே இறங்கு, இன்னொரு ரவுண்டு போகிறான்னு இருக்கியா அப்படிலாம் சொல்லி ஜாலியாக பேசுகிறான். வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவன் ஜாலியாக போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு எப்படியாவது வந்து இந்த மிஸ்டர் கோவோட பசங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும், அவன் ஃபேமிலி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவன் எதுக்காக வந்து அவங்கள விட்டுட்டு எங்கள் அம்மா கூட வந்தான்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சைலண்ட்டாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் அது யார் அப்படிங்கிறதுலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்போ அப்படி தான் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட விசாரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. மிஸ்டர் கோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஹவாராவுக்காக தான் அந்த சாங் பாடினாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவரும் வந்துட்டு ஆமாம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, திரும்பவும் வேற ஒருத்தவங்க கூட லவ் பண்ண போகும்போது அவனும் வேற ஒருத்தையும் லவ் பண்ணிட்டு போயிட்டான், திரும்பவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல், அதனால் அவன் அந்த சாங்கை வந்து பாடினான் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹவாரால ஒன்றும் நல்ல பொம்பளை இல்லை, அவள் எப்படி அப்படின்லாம் சொல்லி ஏதோ காசி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவன் கூட நானே வந்து ஒரு நாள் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிலாம் சொல்லி என்னமோ தப்பாக பேசவும் நம்ம ஹீரோனால அங்கே இருக்க முடியல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே வரும்போது நீ எந்த லவ்வை வந்து கிரேட் லவ்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறியோ அந்த லவ்வெல்லாம் வந்து மற்றவங்க எந்த அளவுக்கு கேவலமாக காசி பேசுகிற அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ வந்துட்டு ஹவாராவை காட்டுறாங்க. ஹவாரா வந்துட்டு எப்படியாவது வந்து ஹீரோயின் வந்து பொண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, இவ வந்து அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, அவங்க அம்மா மாதிரியே பண்ணுறா, என் பையன் கூட அவளோட லேடியோட பொண்ணு இருக்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, எப்படியாவது அவங்க 2 பேத்துக்கும் புரிய வச்சு பிரித்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா நினச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து உமனோட ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது உமனோட ட்ரெஸ் ஆச்சு, இது எதுக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹவாரா வந்துட்டு ஆமாம் நான் கரெக்டாக தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஒரு பொண்ணுங்கிற விஷயத்த நான் எப்போயே கண்டுபிடிச்சிட்டேன், அது எனக்கு எப்போவோ தெரியும்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் இது என்னோட பிரதருக்காக தான் பண்ணேன், அவர் இன்னும் கொஞ்ச நாளில் திரும்பி வந்துடுவார், வந்த உடனே நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ யாருக்காக பண்ணாலுமே இது ஒரு பெரிய தப்பு தான், இந்த விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியுமா உங்கள் டீம் மெம்பருக்கெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுட்டு தான் அவங்க உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவாரா கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்து தப்பாக பண்ணணும்னு நினச்சி பண்ணலை, ஒரு சுச்சுவேஷன்னால இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி இது உன் மேனேஜருக்கு தான் தெரியுமா, ஏஞ்சல் மேனேஜருக்குலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவாரா கேட்குறாங்க. இல்லை அவருக்கு தெரியக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாளில் நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே உனக்கு ஜோ தெரியும்ல, ஜோ கூட க்ளோஸாக தானே இருக்க நீ, ஆனால் அவனுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஆனால் நீ அவன் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அவனுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அவர் கஷ்டப்படவே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவன் மேலே அக்கறை வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா பேசி அமைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஹவாரா கிட்ட அவரோட ஃபோட்டோ அன்றைக்கி வச்சுருந்துருப்பாங்க சைன் வாங்கிட்டு நம்ம ஹீரோ கொடுக்குறக்காக, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இவங்க உண்மையாலுமே வந்து ஜோவோட அம்மாங்கிறதுனால எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க ஜோ மேலே, ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறத சொல்ல முடியாது, சொன்னால் அது இன்னும் தப்பாயிரும், அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கிட்டே இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான், அவங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் என்னை தப்பாக நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த சாங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு கால் கூட பண்ணல. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இவ ஒரு கால் கூட பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமால நான் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக கால் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் கால் எடுத்துட்டு தூங்குற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ளார நீ தூங்கிட்டியா, எப்படி நீ தூங்கலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ தூங்கிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்குறாரு. எனக்கு இன்னைக்கு நான் ஃபுல் டே வேலையாக இருந்துச்சு, அதனால ரொம்ப டயர்டாக இருந்தனால தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு இவ எப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டிய நாள், இவ என்னன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கா, இவ எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தேட்டருக்கு வந்துடுறாரு.
இப்போ தேட்டருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் படம் பார்த்தேன்னா தூங்கிடுவேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு உன்னை யார் இப்போ நான் படம் பார்க்க வேணாம் உன்னை கூப்பிட்டு வந்தேன், எனக்கு அந்த தேட்டருக்குள்ளே இருட்டில் கண்ணு தெரியாது, நீ கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன், அப்படி நீ கிளம்புறீன்னா உன்னோட கண்ணை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறாரு. இப்போ ஹீரோயினையும் வந்துட்டு தேட்டருக்குள்ளே நம்ம ஹீரோவை வந்து கூப்பிட்டு போய் ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி கூப்பிட்டு போறாங்க. அங்க வேண்டாம், ரொம்ப பின்னாடி போயிட்டோம், எனக்கு கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்கிறதுக்காக அவர் இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து படம் பார்ப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லா. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேருமே தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வராங்க. ரொம்ப நல்லா தூங்கினேன், நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ அவர் படம் பார்த்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஒரு ஸ்டார் கூட தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ஸ் இல்லைனாலும் நைட் வியூ ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு நைட்டில் கண்ணே தெரியாது, இருட்டில் ஒன்றுமே தெரியாது, இதில் நைட் வியூ உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு உனக்கு மட்டும் தான் கண்ணு தெரியுதுன்னு ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு என்ன இப்போ ஸ்டார்ஸ் தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸை வரைஞ்சி காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டார் இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு என்னோட டிஷர்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே நான் உங்களுக்கு 3 ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே, எனக்கு இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்டாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு நான் இங்கேருந்து தூரமாக உங்களையெல்லாம் விட்டு போகும்போது நான் உங்களுக்காக நிறையா ஸ்டார்ஸ் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன எங்களை விட்டு தூரமாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், கோபிநாம் இங்கே வந்ததுமே நான் இங்கேருந்து போவேன், என்னோடய ட்ரீமை நோக்கி நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து தூரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து அடிக்கடி வந்து நீ எவ்வளோ ஸ்டார் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக நான் வருவேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துக்கிட்டே ஆனால் என்னோட ஒரே ஒரு ஸ்டார் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டாரு, அது என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே வா நான் இன்னொரு ஸ்டாரை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயினையும் பக்கத்தில் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இப்போ உன்னை குத்துனேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட தலைக்கு மேலே ஒரு 5 ஸ்டாராவது சுற்றும் பார்க்குறியான்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே நீங்கள் நீ குத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு பதிலாக கிஸ் பண்ணிடுறாரு. இதே மாதிரியே ஹீரோ ஹீரோயினையும் வந்து நைட் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே. அப்போ நம்ம ஹவாரா வந்துட்டு காட்டுறாங்க. ஹவாரா வந்துட்டு மார்னிங் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் இருக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்பாங்க இல்லையா, அந்த நியூஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதை இப்படியே விட்டால் சரி வராது, இவங்கிட்ட நான் லவ் பண்ண ஆளோட பொண்ணு தான் இவங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியே ஆகணும், சொல்லிட்டோம்னா அவனாவே பிரிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஹவாரா யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபேன்ஸை காட்டுறாங்க. அந்த டீனேஜர் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோஸ் எல்லாம் வச்சிருக்கிற பொருள் மாதிரியே அவங்களும் வாங்கணும் போடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஜெரமியோடது, இது ஜோவோடது, அந்த மாதிரிலாம் சொல்லி பேசி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க, ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் அவங்க மேலே பாசம் வச்சுருக்கோம், ஆனால் அவங்களாம் பார்த்தியா வேறு வேறு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஜோ ஃபஸ்ட்டு லவ் பண்ணான், இப்போ ஹாசன் லவ் பண்ணான், நேற்று ஜெரோமி அவன் பாட்டு பாடும்போது கூட நீங்கள் கவனிச்சிங்களா, அவன் அழுதுட்டு தான் பாடிட்டு இருந்தான், அப்போ அவனும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே நான் இவ்வளோ தூரம் லவ் பண்ணி வேறு வேறு பொண்ணுங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயினி ஜெரமி சேர்ந்துட்டு ஜூலிக்கு வந்து குளிக்க வச்சுட்ருக்காங்க. அது ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருன்னு சொல்லிட்டு ரெயின் கோட்லாம் போட்டு குளிக்க வச்சுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி போய் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்தார ஜூலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வரும்போது பார்த்தா அங்கே ஹாசன் வந்து ஊர்லேருந்து இங்கே வந்துடுறாரு. ஹாசனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே நின்றுடுறாங்க. என்ன அங்கெல்லாம் ரெயினே இல்லையே, இங்கே ரொம்ப மழையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாசன் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நாங்கள் ஜூலி குளிக்க வச்சுருந்தோம் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தயங்கி. அதுக்கு ஹாசன் வந்துட்டு சரி உன்னோட வேலையெல்லாம் முடிச்சிச்சுன்னா கொஞ்சம் வரையா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகாமல் அப்படின்னு நிற்கிறாங்க. ஹாசன் வந்துட்டு நீ என்னை நினச்சி நீ வருத்தப்படுறதானே, கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதானே, அப்போ அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப்பாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால் நம்ம ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹாசன் வந்துட்டு அவங்க அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட் எடுத்து காட்டுறாங்க. இது வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அம்மாட்ட வந்து நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, உன்னை பற்றி எல்லா உண்மையும் என்னால் சொல்ல முடியல, அதனால் அவங்க வந்துட்டு இன்னும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு இந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது நீ வாங்கிக்க மாட்டேன்னு தெரியும், அட்லீஸ்ட் நீ பார்க்கவாவது செய்ய, எங்கள் அம்மாவோட மனசு என்ன நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரியே திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து பழைய மாதிரி மாறி வந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹாசன் வந்துட்டு
ஃபஸ்ட்டு நான் உனக்காக எல்லாமே யோசிச்சு பண்ணினேன், இப்போ எல்லாமே நான் வந்து எனக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் சொல்கிறாரு. நீ அட்லீஸ்ட் வந்து என்னோட எல்லா ஸ்டூபிட் திங்ஸையும் வந்து அட்லீஸ்ட் நீ பார்க்கவாவது செஞ்சீங்கன்னா போதும். இவ்வளோ நாள் என்னோட எல்லா விஷயத்தையும் நான் மறைச்சி வச்சுருந்தேன், நீ பார்க்கவே முடியாத மாதிரி வச்சுருந்தேன். இனிமேல் நீ பார்க்குற மாதிரியே தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். அது நீ அட்லீஸ்ட் பார்க்கவாவது செய்வில்ல, ஸ்டூபிடிட்டியாக பண்ணுறேன்னாவது பார்ப்பேன், அதுவாவது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாசன் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் உங்களை எப்போவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹாசன் அவருக்குள்ளாரையே பேசிக்கிறாரு. இவ்வளோ நாள் நான் வந்து உனக்கு பின்னாடி இருந்து உனக்கு எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் முன்னாடி வந்து எல்லாமே பண்ண போகிறேன், அது என்னோட கம்ஃபர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஏஞ்சல் மேனேஜர் வந்து எல்லா மேனேஜரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம கொமினாமுக்காக ஷோகேஸ் பண்ண போகிறோம். அவனோட ஆல்பம் வந்து நல்லா ஹிட் ஆகிருக்கு இல்லையா, அதனால ஷோகேஸ் பண்ணணும், அது வந்து இன்னும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க மீட்டிங்கில். அதுக்கப்புறமா நம்ம மேனேஜர் வந்துட்டு இப்போது ஸ்டூடியோவில் வந்து நம்ம ஜோ, ஹாசன், ஜெரோமி 3 பேருமே இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லாரும் கவனிங்க, இப்போ உண்மையான கொமினாம் வந்து வரப்போகிறான் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் எங்கே இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி இருப்பான் என்னெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் எப்படி இருப்பானா, அவன் அவங்க 3 பேரோட பர்சனாலிட்டி சேர்ந்த மாதிரி இருப்பான். கொமினா இப்போ ஹீரோயினையும் கொமினாமும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, ஏன்னா அவங்க ட்வின்ஸுங்கிறதுனால ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனோட ஆட்டிடியூடு எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும். ஜோவோட கரிஸ்மா இருக்கும், ஹாசனோட கைண்ட்னஸ் இருக்கும், ஜெரோமியோட பிரைட்னஸ் இருக்கும், எல்லாமே கலந்து அவன் இருப்பான், அவன் வரப்போகிறான்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்புறமா நம்ம உண்மையான கொமினாம் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஃபாரினில். அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் சரியாயிட்டீங்க, சீக்கிரமாக நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் முழுசாக ஃபேஸ் காட்டலை, ஆனால் நம்ம ஹீரோயின் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. கொமினாம் வரப்போகிற சந்தோஷத்தில் நம்ம மேனேஜரும் ஸ்டைலிஷ் நூனாவும் சேர்ந்துட்டு கரோக்கியெல்லாம் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம மேனேஜர் வந்து அவருக்கு தோன்றதெல்லாம் பாடிட்டுருக்காரு. அப்புறமா உண்மையான கொமினாம் வரப்போகிறான், ஜோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பாடிட்டுருக்காரு. அதை கேட்டோடனே ஸ்டைலிஷ் நூனா வந்துட்டு என்ன சொல்கிற, ஜோ கூட இவ இருக்க போகிறாளா, என்ன சொல்ல வர எனக்கு புரியலன்னு சொல்லி சொல்லும் போது நம்ம மேனேஜர் வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்துட்டு ஸ்டைலிஷ் நூனாட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டைலிஷ் நூனா வந்து யூஹைட்ட வந்து பேசுகிறாங்க. யூஹை வந்துட்டு மேக்கப் போட்டு ஏதோ ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஸ்டைலிஷ் நூனா பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், ஏன்னா நீயும் ஜோவும் லவ் பண்ணுறது சொன்னதெல்லாம் பொய்யாமா, இப்போ வந்து ஜோ வந்துட்டு ஹீரோயினி தான் லவ் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே யூஹை இருந்துட்டு யாரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் வேறு யாரை, நம்ம கொமினாம தான் லவ் பண்ணுறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம யூஹைக்கு சரியான கோவம் வந்துடுது. அவன் எப்படி என்னை மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு அவளை போய் லவ் பண்ணுவான், எப்படி என்னை அவள் பீட் பண்ணிட்டு லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யூஹை வந்து கத்தி சத்தம் போட்டு அழுதுட்டுருக்கா. நானும் வந்து என்னோடய முடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பையன் மாதிரி மேக்கப் வேணால் போட்டுக்கிறேன், பையன் மாதிரி மாறிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுன்னு அழுதுட்டுருக்கா. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு அவங்க இன்றைக்கெல்லாம் என்னென்ன ஸ்டார்ஸ் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கெல்லாம் 3 ஸ்டார் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஜூஸ் சாப்பிட போகும்போது ஒரு ஸ்டார் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொரு ஸ்டார் வரைஞ்ச இடத்துல இருந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோதான் ஸ்டார்ஸ் நீ கண்டுபிடிச்சியா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம் இவ்வளோதான் கண்டுபிடிச்சேன், ஆனால் நான் இன்னும் நிறைய கண்டுபிடிச்சி தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு என்ன ஃபேவரட்டான ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. என்னோடய ஃபேவரட் ஸ்டார் வந்து என் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஜொலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அப்படி யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது மேலே இருக்கிற ஒரு ஸ்டாரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அப்போ அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல நைட்டு, அதனால் உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு நான் டெலஸ்கோப் வழியாக பார்த்தா கண்டிப்பாக தெரியும், அதுக்குன்னு எவ்வளோ ரேட் வேணாலும் கொடுத்து நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ நானும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி நைட் நம்ம போகலாம், இன்றைக்கி நைட்டு போய் டெலஸ்கோப்பில் வழியாக நம்ம ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு செயின் வாங்கி வச்சிருக்காரு, ஸ்டார் டாலர் போட்ட மாதிரி வாங்கி வச்சிருக்காரு ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினையும் வந்துட்டு அங்கேருந்து இவன் தான் அந்த ஸ்டாருன்னு நான் எப்படி இவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஏஞ்சல் மேனேஜர் வந்துட்டு கொமினாம் வா போகலாம், டேரக்டரை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன், ஷோகேஸ் பற்றிலாம் கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு.
இப்போ நம்ம ஹீரோயினே உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் அந்த ஸ்டூடியோக்குள்ளார வந்துட்டு ஒரு ஸ்டார் போட்ட ஒரு வெயிட் இது இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. ஸ்டார் கிளாஸில் ஸ்டார் செஞ்சுருக்காங்க, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த டைரக்டரும் நம்ம ஏஞ்சல் மேனேஜரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜோ வந்து இந்த சாங்கை முடிச்சிட்டானா, அதை ப்ளே பண்ணுங்க கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினே வந்துட்டு இந்த சாங் தான் நம்ம அப்பா பாடின சாங்கா, இந்த ஜோரை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. இன்றைக்கி நைட்டு நான் அவங்க கூட போய் பேச போகும்போது நம்ம அப்பாவை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடணும், ஹவாரை பற்றி அப்பா பற்றி எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த டைரக்டரும் ஏஞ்சல் மேனேஜரும் பேசிக்கிறாங்க. இந்த சாங்கோட உண்மையான கம்போசர் இருக்கார்ல, அவரும் ஹவாரும் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாமா, ரொம்ப மோசமாக இருந்தாங்க, நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டாரை போட்டு உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போய் அத்தைக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னென்ன உண்மையான விஷயம் என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அத்தை இருந்துட்டு உனக்கு எப்படி தெரியும், ஹவாரா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உண்மையானது என்னது, அப்போ அவங்க 2 பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தையும் இருந்துட்டு ஆமாம், நான் நீ வருத்தப்பட வேண்டியதான் உங்ககிட்ட நான் சொல்லலை, அவங்க எப்படி வந்து உங்கள் அப்பா வந்து அவளுக்காக உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு போய் உங்கள் அம்மாவை எப்படி கொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்களோ அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்கிறாங்க. என்னது எங்கள் அப்பா தனியாக விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மா இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவளை லவ் பண்ணனால உங்கள் அப்பா அவளுக்காக உங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டான், அதனால் தனிமையிலேருந்து அவன் டெலிவரி பண்ணும்போது ட்வின்ஸை அவனால முடியாமல் தான் டெலிவரி அப்போ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்கிறாங்க. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல, எங்கள் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களா, அவன் என்கிட்ட வெறும் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க, நம்ம கண்டிப்பாக இதை பற்றி திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே ஹவாராவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவரை பிக்கி ராபிட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஸ்டார் செயின்லாம் எடுத்து காமிச்சிட்டு, இங்கே பார்த்தியா இது அழகாக இருக்குல்ல, உனக்கும் அழகாக தான் இருக்குது, ஆனால் இது உனக்கு இல்லை, நீ என்னோட பிக்கி ராபிட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. வெளியே போய் ஸ்டார்ஸ் தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்காரு. வரதுக்குள்ளார ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டா பரவாயில்ல, அவகிட்ட காட்டணும் அப்படிலாம் நினச்சி பேசிகிட்டு இருக்காரு அவருக்குள்ளாரையே. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவரை வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு எப்படியாவது வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியே ஆகணும், ஜோக்கிட்டே சொல்லி ஆகணும், இவகிட்டே சொல்லி ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இப்போ வந்து ஜோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் அந்த பசங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அவங்களுக்கு அம்மாவாக இருப்பீங்களோ எப்படி இருப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம், என்னையில இதுக்குள்ளே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹவாரா வந்துட்டு அவங்கள உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியுமா யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே வந்துட்டு கொமினாம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவாரா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்காகி அப்படியே நின்றுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹவாராவை பார்க்குறதுக்காக உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹவாரா சொல்கிறதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோனியோட ரூமுக்கு போயிட்டு எல்லாமே எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புக்கில் வந்து 2 ஃபோட்டோ வந்து கீழே விழுகுது. அது என்னென்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து ஒன்று வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோவும் ஹவாராவோட ஃபோட்டோ இன்னொன்று இருக்குது. ஹவாராவோட ஃபோட்டோவில் வந்துட்டு பின்னாடி வந்து ஹாப்பி பர்த்டே ஜோன் போட்டு இனி அவள் ஹவாராவோட ஃபேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு. பார்த்துட்டு உடனே வந்து ஹவாரோட வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போ ஹீரோயின் உள்ளே போயிட்டு எதுக்காக நீங்கள் எங்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்கள் உண்மையாலுமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மட்டும்தானா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹவாரா இருந்துட்டு ஆமாம், நானும் உங்கள் அப்பாவும் ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது, நாங்கள் 2 பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணனால தான் எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை விட்டுட்டு இந்த அனாதையை விட்டுட்டு வந்தாரா, நீங்களும் வந்து ஜோவை அனாதையை விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே ஹவாரா வந்துட்டு அப்போ ஜோ என் பையங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியும், நீங்கள் 2 பேர் பண்ணதுக்கு பேர் லவ்வா, உண்மையாக உங்களை லவ் பண்ணி உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சுருக்க எங்களையெல்லாம் தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேர் உங்களோட விருப்பத்துக்காக தனியாக வந்து இப்படிலாம் பண்ணுறதுக்கு பேர் லவ்னு நீங்கள் நினைக்கிறீங்களா,
நீங்கள் ரொம்ப மோசமான ஆள், உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து எங்கள் அப்பா கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்கவே மாட்டார், எனக்கு நான் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு உங்கள் அப்பா என்னை லவ் பண்ணாருங்கிறதுக்கு ஒரே ப்ரூஃபே இந்த சாங் தான். உங்கள் அம்மா மாசமாக இருக்கும்போது உங்கள் அம்மா வந்து தனியாக இருக்கும்போது உங்கள் அப்பா என்கிட்ட வந்து இந்த சாங் கொடுத்து பாட சொன்னார். உங்கள் அப்பா கம்போஸ் பண்ணி நான் இந்த சாங்கை பாடினேன். அவர் என்கிட்ட தான் இதை கொடுத்தாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவாரா கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படின்னு நின்றுருக்காங்க. உங்கள் அப்பா என்னையை மட்டும்தான் லவ் பண்ணாரு, அதுதான் நிஜம். சப்போஸ் உங்கள் அப்பா வந்து இந்த சின்ன வயசுலேயே சாகாமல் இருந்திருந்தா நான் தான் உனக்கு அம்மாவாக இருந்திருப்பேன். உங்களை வளர்த்தி இருக்கிறதே நானாக தான் இருந்திருப்பேன். நான் உனக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நினச்சிதேன். ஏன் உங்கள் அத்தை கிட்ட கூட என்னோடய சொத்தில் பாதி வந்து நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். உனக்காக நான் நிறைய பணமெல்லாம் உங்கள் அத்தை கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன் உங்கள் அத்தை உனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னது நீங்கள் எனக்காக பணமெல்லாம் கொடுத்தீங்களா, எனக்காக நீங்கள் எல்லாமே எழுதியெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் அத்தை உனக்கு ஒன்றுமே சொல்லலையா, எங்கிட்ட அவங்க தானே வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. நீயும் உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிற, நீயும் உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் நானும் எங்கள் அம்மா மாதிரி தான் இருப்பேன், நானும் எங்கள் அம்மாவை எப்பவும் தப்பு பண்ண மாட்டோம், அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு ஆளை எப்போவுமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹவாரா இருந்துட்டு, ஆமாம் நீ எங்களை நம்ப வேண்டாம், நீ ரொம்ப நம்பிக்கையான ஆளா, எப்படி நீ வந்து ஜோவை ஏமாத்தின, என் பையனை எதுக்காக நீ ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் உங்கள் பையனை ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் அவங்க அம்மான்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு ஏன் அவன்கிட்ட இன்ன வரைக்கும் சொல்லலை, நீ அப்படியே வந்துட்டு நீ அதை சொல்லலைனாலும் நீ இப்போ என்னோட மிஸ்டர் கோவோட பொண்ணு நீதாங்கிறத ஏன் இவ்வளோ நாள் நீ அவன்கிட்ட மறைச்ச, அப்போ ஏன் நீ அவனை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவராக கேட்குறாங்க. நான் இதெல்லாம் சொல்லாததுனால ஒன்றும் நான் அவனை ஏமாத்துறேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி இதை நீ அவன்கிட்டயே சொல்லு, அவனை நம்புறானான்னு பார்க்கலாம், அவனை ஒத்துக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. ஹீரோ உள்ளே வந்தோடனே அவராக போயிட்டு, இங்கே பாரு இவ தான் வந்துட்டு மிஸ்டர் கோவோட பொண்ணு, என்னோட லவ்வரோட பொண்ணு இவ தான் பாரு, இவ வந்து உன்னை ஏமாத்தவே ட்ரை பண்ணலையாமா, சொல்கிறா இவ தான் சொல்கிறா, நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி நான் அவரை கேட்குறாங்க. உடனே அங்கேருந்து நம்ம ஹீரோவும் கோவமாக கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு பின்னாடியே போய் கூப்பிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம கொமினாம் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் கொமினாமோட சிஸ்டர் எங்கெல்லாம் தெரிகிறாளோ அப்போல்லாம் வந்துட்டு இவன் மிஸ் ஆயிடுறான், அங்கெல்லாம் அவன் காணாமல் போயிடுறான். இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்போ அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்னுனா அப்போ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்டுபிடிச்சிடுறான். கண்டிப்பாக வந்துட்டு கொமினாமோட சிஸ்டர்னு சொல்கிற 2 பேருமே ஒருத்தவங்க தான். அப்போ வந்து அது யார், பொண்ணா பையனான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யூஹேயை பார்க்க போகிறான். பார்க்க போயிட்டு, நீங்கள் இப்போ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை இதில் இன்வால்வ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன், உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம யூஹே எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் அவங்கள பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வந்து திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், கோமினாம் வந்து 2 பேருமே ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அது பொண்ணா பையனான்னு மட்டும் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஏஞ்சல் மேனேஜர் வந்து ஹாசனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து உன்னோட ஆர்டிக்கல், உன்னோடதும் உன்னோட லவ்வரோட ஆர்டிக்கலும் வந்து கொஞ்ச நாள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த ரிப்போர்ட்டர் வந்து கொமினாமையும் கொமினாமோட சிஸ்டரையும் ஒன்றுக்காக வந்து இன்டர்வியூ எடுக்கணுமாம்மா, அவங்க 2 பேரையும் ஒன்றா மீட் பண்ணி அவன் இன்டர்வியூ எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால் வந்து நீ எப்படியாவது அதுக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் மேனேஜர் வந்து ஹாசன் கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹாசனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபோன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது வெளியே அங்கே நம்ம ஹீரோ வந்து கோவமாக வரதை ஹாசன் பார்க்குறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோயினையும் ஓடி போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹாசன் வந்து அமைதியாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் எத்தனை போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லணும்னு எப்போவுமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக இவ்வளோ நாளாக பொய் சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா தான் ஹவராங்கிறது உனக்கு எப்போ தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன்னோட பர்த்டே அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக வந்து உனக்கு அது தெரிஞ்சுதான் என்கிட்ட மறைச்சி வச்சுருந்தியா, அப்போ நீ எப்போவுமே வந்து எங்கள் அம்மானால எப்போல்லாம் நான் காயப்படுறனோ அப்போல்லாம் நீ எனக்கு சமாதானப்படுத்தினதெல்லாம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால தானா, நான் கூட நீ என்னமோ என் மேலே அக்கறையில் தான் வந்தேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி உங்கள் அப்பாவோட சாங்கை தான் நான் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு உனக்கு எப்போ தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு சரி ஓகே, எங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் லவ் பண்ணாங்கங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு அது இப்போ தான் தெரியும், எனக்கு இவ்வளோ நாளாக அது தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ இதுவும் போய் தான் சொல்லுவ, இப்போ இவ்வளோ உண்மைகளை நீ என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுட்டு நீ வந்து இன்னும் வந்து என்கிட்ட பேசணும்னு எப்படி நினைக்கிற,
உங்கள் அப்பானால தான் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு போனாங்க. இப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான். அப்படி இருந்துட்டு நீ எப்படி என்கிட்ட இவ்வளோ விஷயத்த மறைப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேலே என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கோவமாக கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் மேலே போய் நின்றுட்டு அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஹாசனும் வந்துட்டு ஹீரோயினையவே பார்த்துட்டு சேடாக நின்றுட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ட்ராமா இப்போ முடிய போகுது. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்கு. அதை பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.